Hi everyone, இந்த வீடியோவில் யூரிபிடஸ் எழுதின ஆண்ட்ரோமாக்கி அப்படிங்கிற பிளேயுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். யூரிபிடஸ் இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ட்ராஜடியன், அதாவது 480 சென்ச்சுரியிலேருந்து 406 BC வரைக்கும் வாழ்ந்த ஒரு ட்ராஜடியன் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணப்படுறாரு. அதாவது ஈஸ்கெல்லஸ், சோஃபோக்கில்லஸ், யூரிபிடஸ் இவங்க எல்லாமே கிளாசிக் ஏன்ஷியன்ட் க்ரீக் ட்ரெஜடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 மேஜர் க்ரீக் ட்ரெஜடியன்ஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த கான்செப்டில் யூரிபிடஸும் முக்கியமான ஒரு ட்ராஜடியனுங்க. சரி வாங்க இவர் எழுதுன இந்த பிளேயை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து நிறைய பிளே எழுதியிருக்கார், லைக் மீடா, அப்புறம் ஹிப்போலிட்டஸ், எலக்ட்ரா, த ட்ரோஜன் விமன், அப்புறம் பேக்கை அப்படிங்கிற நிறைய ஏன்ஷியன்ட் க்ரீக் ட்ராஜடிஸ் எழுதியிருக்காரு. பட் இந்த ட்ராஜடி ஆண்ட்ரோமாக்கி அப்படிங்கிற இந்த ட்ராஜடி ரொம்பவே ஃபேமஸ். இதுவுமே ஒரு ஏத்தேனியன் ட்ராஜடி தான். ஸோ இது ஆண்ட்ரோமாக்கி அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த விமனுடைய லைஃப், அவங்க வந்து எப்படி ஸ்லேவ் பண்ணப்பட்டாங்க, அதாவது ட்ரோஜன் வார் முடிஞ்சும் அவங்களுடைய லைஃப்பில் வந்து அந்த ஸ்லேவ் லைஃப்பை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த ட்ரோஜன் வாரில் கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்கள ஸ்லேவாக பிடிச்சிட்டு வந்து இவங்க வந்து இன்னொரு மாஸ்டர்கிட்ட அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருந்தாலும் இவங்க அவங்க கூட இருக்கிற மாதிரி அந்த ஸ்லேவ் லைஃப்பை லீட் பண்ண ஒரு லேடியோடைய கதையை தான் நம்ம யூரிபிடஸ் இந்த ட்ராஜடியில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த கதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டடி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது ட்ரோஜன் வார் டைமில் அக்கிலஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஆண்ட்ரோமாக்கியோடைய ஹஸ்பண்டான ஹெக்டரை வந்து கொண்டிருப்பார். இந்த அக்கிலஸ் சொல்கிறல இவர் தான் ஹீரோ ஆஃப் ட்ரோஜன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது க்ரீக் வாரியர்ஸ்லே கிரேட்டஸ்ட் வாரியர் அப்படின்னா அக்கிலஸ் தான். இவர் தான் ஆண்ட்ரோமாக்கியோடைய ஹஸ்பண்டான ஹெக்டர் வந்து ட்ரோஜனுடைய பிரின்ஸு. ஸோ அந்த பிரின்ஸை வந்து கொன்னது அக்கிலஸு. ஸோ இதனுடைய சோகத்தை ஆண்ட்ரோமாக்கி வந்து வெளிப்படுத்துகிறதையும் இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெக்டருடைய டெத்து, அதாவது ஹஸ்பண்டுடைய டெத்து. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு யங் சன் உண்டு. அவனுடைய நேம் வந்து ஆஸ்டியானக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இவர் யாருன்னா ஹெக்டருடைய சன், ட்ராயுடைய பிரின்ஸாக க்ரௌன் பண்ணப்படக்கூடியவர். அப்பாவை கொண்டாச்சு இல்லையா. ஸோ இப்போது அதாவது ஹெக்டர் வந்து அக்கிலஸால் கொல்லப்பட்டாச்சு. ஸோ ஆஸ்டியானக்ஸுங்க வந்து ஒரு புவர் லைஃப்பை லீட் பண்ணுவான், அதாவது கஷ்டப்படுற ஒரு லைஃப். ஏன்னா அப்பா இறந்ததுக்கப்புறம் இவனோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு புவர் லைஃப் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அப்படி லீட் பண்ண தேவையில்லைங்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆஸ்டியானக்ஸை வந்து அந்த ட்ரோஜனுடைய சுவர்களில் வந்து தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. அந்த ட்ரோஜன் வாலில் இவன் வந்து திரும்ப வளர்ந்து அப்பாவை கொன்னதுக்கு பழி வாங்கிறதுக்கு ஆஸ்டியானக்ஸ் வருவான். அதாவது இந்த ட்ரோஜன் வாரில் அக்கிலஸ் ஹெக்டரை கொண்டார் இல்லையா. ஸோ அவருடைய பையன் தான் ஆஸ்டியானக்ஸ். ஸோ இவனையும் கொண்டுறணும், அல்லது இவன் வந்து திரும்ப வந்து பழி வாங்குறதுக்காக வருவான், அதனால் இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபு ஹெக்டருடைய ஒய்ஃபான ஆண்ட்ரோமாக்கியை வந்து அக்கிலஸுடைய பையன், அவருடைய பேர் வந்து நியோப்டாலமஸ் அப்படின்னு ஒரு பேருங்க. இவருக்கு ஸ்லேவாக ஆண்ட்ரோமாக்கியை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அக்கிலஸ் தான் கொண்டிருப்பான் ஹெக்டரை. ஸோ அவங்க ஒய்ஃபை அவன் கூட்டு வந்ததுனால தன்னுடைய பையனுக்கு ஸ்லேவாக இருக்கட்டும் ஆண்ட்ரோமாக்கி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஸோ கொஞ்சம் வருஷங்கள் ஓடுது. இப்போ ஆண்ட்ரோமாக்கியும் நெப்டோமஸ்க்கு ஒரு ஸ்லேவாக இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. நெப்டோமஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஹெர்மியோன் கூட கல்யாணம் நடந்திருக்கும். ஹெர்மியோன் யார் அப்படின்னா நம்ம மெனலஸ் அண்ட் ஹெலனுடைய பொண்ணு. இந்த மெனலஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு க்ரீக் மித்தாலஜியில் மைசீனியன், அதாவது ஸ்பார்ட்டாவுடைய க்ரீக் கிங்குங்க. ஸோ இவங்களுடைய ஒய்ஃப் தான் ஹெலன் ஆஃப் ட்ராய், அல்லது ஹெலன் ஆஃப் ஆர்கோஸ், ஹெலன் ஆஃப் ஸ்பார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஹெலனா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய டாட்டரான ஹெர்மியோனை தான் நம்ம அக்கிலஸோடைய பையனான நியோப்டாலமஸ் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. இருந்தாலும் ஆண்ட்ரோமாக்கி ஸ்லேவாக தான் அந்த நியோப்டாலமஸ்ட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு பையன் பிறக்கிற மாதிரி இந்த கதையில் நடக்கும். பட் ஏன் ஆண்ட்ரோமாக்கி இன்னும் நெப்டோமலஸ் கூட லைஃப்பை கண்டினியூ பண்ணுறாங்க ஸ்லேவாக அப்படின்னா, ஆண்ட்ரோமாக்கிக்கு வந்து இறந்தார் இல்லையா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஹெக்டர், அவங்க மேலே ஒரு ஸ்ட்ராங் ஒரு டிவோஷன், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் உண்டுங்க. ஸோ இதனால் அவங்க வந்து ஒரு பிளாட் பண்ணுறான். இப்போ வந்து எப்படியாவது ஒரு பழி வாங்கியே ஆகணும், அதனால நான் வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க.
இருந்தாலும் ஆண்ட்ரோமேக்கிக்கு அப்பப்போ ஒரு பயம் வருது. என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பும் நிரந்தரம் கிடையாது, நம்ம இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் தெரிய வந்ததுன்னா நம்மளையும் கொண்டுருவாங்க, நமக்கு இருக்கிற பையனையும் கொண்டுருவாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீச்சஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா அக்கிலஸோடைய அம்மா. அவங்க வந்து ஒரு டெம்பிள் வச்சுருக்காங்க. ஒரு டெம்பிள் இருக்குது, தீச்சஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளில் ஆண்ட்ரோமேக்கி தன்னுடைய குழந்தையோட ஒரு தஞ்சம் புகுற மாதிரி இந்த கதைக்கு முன்னாடி நடந்திருக்குங்க. இதுதான் இந்த ப்ளேயோடைய பேக்ரவுண்டு. அப்போ இந்த ப்ளே எப்படி பிகின் ஆகுது பாருங்கள். அக்கிலஸோடைய பேலஸ் தான் அந்த தீட்டஸ் சொன்ன இல்லையா, அந்த டெம்பிளில் நடக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஃபித்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி, அந்த பிளேஸில் இருக்க ஒரு சிட்டியில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. PHTHIA ஃபித்தியா அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்கிற ஒரு சிட்டியில் இந்த கதை நடக்குது. ப்ரொலாகோட பிகின் ஆகுது இந்த ப்ளே. ப்ரொலாக்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஆண்ட்ரோமேக்கி தான் மெயின் அப்படின்னு தெரிய வருது. அவங்கள சொல்லி காட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த தீட்டஸ் அப்படிங்கிற அந்த டெம்பிளில் அந்த ஒரு இதில் ஒரு ஆல்டர் மாதிரி ஒன்று இருக்குது. ஆல்டர் அப்படின்னா ஒரு ரைஸ்டு பிளாட்ஃபார்ம், அந்த சர்ச் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அதில் அவங்க சாஞ்சிக்கிட்டு அங்கே இருக்கிற காடஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி அதை பெக் பண்ணுறாங்க, ரொம்ப அழுது புலம்புறாங்க. அப்போ வந்து அவங்களும் அவங்களுடைய சன்னான மொலோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மொலோசஸ், MOLOSSUS. ஸோ இந்த மொலோசஸ் யார் அப்படின்னா, ஆண்ட்ரோமேக்கிக்கும் நெப்டோலெமஸ்க்கும் பிறந்த பையன். நான் அவங்க ஸ்லேவாக இருக்கும்போது அவங்களுக்கு பிறந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தான். அப்புறம் ஃப்யூச்சரில் அவன் தான் வந்து எபிரஸுடைய த்ரோனுக்கு வாரிசாக வருவான், அந்த மொலாசஸ் அப்படிங்கிற கேரக்டர். ஸோ இந்த பிளேயோடைய பிகினிங்கில் நம்ம ஆண்ட்ரோமேக்கியோட சன்னான மொலாசஸும் அவங்க பயத்தில் உறைஞ்சி போய் அந்த கோயிலில் நின்று ப்ரே பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அவர் தஞ்சம் அடைகிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும், ஏன்னா நாங்கள் வந்து கொல்லப்படலாம், ஏன்னா மொலாசஸை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாஸ்டருடைய ஒய்ஃபை ஹெர்மியோன் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அங்கே வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா ஹெர்மியோன் மேரேஜ் பண்ணியிருக்கிறது நெப்டோலெமஸை தான். ஸோ இவங்க வந்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஹெர்மியோன் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா அவங்க மாஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணதுனால, எப்போனாலும் என்னுடைய பையன் மொலாசஸ் வந்து கொல்லப்படலாம், ஸோ எங்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஜெலஸ் ஃபீலிங் ஹெர்மியோனுக்கு. எப்படின்னா, நெப்டோலெமஸ் வந்து ஆண்ட்ரோமேக்கிக்கு ஒரு பையனை வாரிசாக கொடுத்தாச்சு. இப்போ ஹெர்மியோன் வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்து ஒரு பையன் வாரிசு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இல்லைங்கிற மாதிரி அவங்க ஒரு ஜெலஸ் ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அடுத்த த்ரோனுக்கு, நம்ம நெப்டோலெமஸ்க்கு அடுத்து த்ரோனுக்கு வர்றதுக்கு மொலாசஸ் வந்தாச்சு, ஆண்ட்ரோமேக்கியோட பையன். ஏன்னா அவங்களுக்கும் அப்பா யாருன்னா நெப்டோலெமஸ் தான். இதனால் ஹெர்மியோனுக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை வாரிசாகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, அந்த த்ரோனை கேப்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்குற கொஸ்டின் மார்க்கில் ஆண்ட்ரோமேக்கியோடைய பையனான மொலாசஸை வந்து கொண்டுட்டா அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணலாம், ஒரு குழந்தைய பெற்றெடுக்கலாங்கிறது தான் ஹெர்மியோனுடைய பிளானு. இதில் ஹெர்மியோனுடைய அப்பா மெனலஸ் இருக்கார் இல்லையா, அவரும் மொலாசஸை த்ரெட்டன் பண்ணுறாரு. மோரோவர் ஆண்ட்ரோமேக்கியை இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த இடத்துல தஞ்சம் அடைய முடியாது, வெளியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லிடுறாங்க. அப்படி ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுதுன்னா, ஆண்ட்ரோமேக்கியையும் நம்ம மொலாசஸையும் ஹெர்மியோன் முன்னாடி கொண்டு வந்து நின்றுறாங்க. ஏன்னா ஹெர்மியோன் தான் சொல்லியிருப்பா அவங்க இந்த குழந்தைய வந்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போது ஹெர்மியோனுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ரோமேக்கி அண்ட் அவளுடைய பையனான மொலாசஸும் முன்னாடி கிடக்கிறாங்க. இதை கொண்டு வந்து நிப்பாட்டினது யாருன்னா மெனலஸ். இவங்க தானே எதிர்பார்த்தா இந்த கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அந்த பிளேஸ்க்கு நெப்டோலெமஸோடைய கிராண்ட் ஃபாதரான ஃபீலியஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஒரு தாத்தா, PELEUS. இவர் யாருன்னா அக்கிலஸோடைய அப்பா, நெப்டோலெமஸோடைய கிராண்ட் ஃபாதர், அப்புறம் அந்த தீட்டஸ் அப்படின்னு சொன்ன இல்லையா அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஸோ அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஓல்ட் மேன் வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் ஃபாதர், நெப்டோலெமஸோட கிராண்ட் ஃபாதர் வந்து சொல்ல நினைக்கிறாரு. இது வந்து ஒரு பார்ட்டில் நடக்குது. அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் ஹெர்மியோன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து நெப்டோலெமஸ் அந்த பிளேஸில் இருந்திருக்க மாட்டார். எங்கன்னா அவர் வந்து டெல்ஃபி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிருப்பார். இப்போது ஹெர்மியோனுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஆஹா, என்னடா தாத்தாலாம் இந்த விஷயத்தில் இறங்கிடுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது டெல்ஃபி போனவர் திரும்ப வந்தார் அப்படின்னா, டெல்ஃபி போன நெப்டோலெமஸ் திரும்ப வந்தாருன்னா நம்மளுடைய கதை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மியோன் ரொம்பவே பயப்படுறாங்க.
ஒரு பாயிண்டில் அவங்களுக்கே தெரியுது, அப்படி அவர் திரும்ப வந்தார்னா கண்டிப்பாக என்னையே நாடு கடத்தினாலும் கடத்திடுவார். ஏன்னா அவருடைய பையன்தான் மொலாசஸ், அவனே கொல்லணும்னு சொல்லி நான் அவர் இல்லாத டைம் பிளான் பண்ணேன் இல்லையா. ஸோ இப்போ இவர் திரும்ப இங்கே நடந்த விஷயம்லாம் அவர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னை ஒரு நாடு கடத்துவார் அல்லது என்னை கொன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இதில் ஆரஸ்டஸ் அப்படின்னு ஒரு கேரக்டருங்க. இவங்க யார் அப்படின்னா, ஆரஸ்டஸ் அப்படிங்கிற கிளிட்டம்னெஸ்ட்ரா அண்ட் அகமெம்னானுடைய பையன். அதே மாதிரி எலக்ட்ராவுடைய பிரதர். ஆரஸ்டஸ் அண்ட் எலக்ட்ரா கிளிட்டம்னெஸ்ட்ரா அண்ட் அகமெம்னானுடைய பையன் பொண்ணு தான். இந்த ஆரஸ்டஸ் கேரக்டர் இதில் கொஞ்சம் இந்த பிளேயில் வருது. ஏன் இதில் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு முறை ஹெர்மியோனுடைய சூட்ராவே நம்ம ஆரஸ்டஸ் இருந்திருப்பாங்க. ஏன் இந்த பிளாட்டில் அவன் வர்றான்னு பாருங்கள். இப்போ முடிவு பண்ணுறான் யார், நம்ம ஹெர்மியோன் அப்போ நம்ம சூசைட் பண்ணுறதை விட வேறு வழி இல்லை. ஏன்னா நெப்டோலமஸ் திரும்ப வந்தான்னா என்னை நாடு கடத்திடுவான் அல்லது கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாங்கிற பாயிண்டில் ஆரஸ்டஸ் அந்த பிளேஸ்க்கு வர்றான். ஆரஸ்டஸை பார்த்த உடனே இவன் எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவன் சொல்லிடுறான். யார், நம்ம ஹெர்மியோன் ஆரஸ்டஸ் கிட்ட ஷேர் பண்ணிடுறா. இதை கேட்ட உடனே சரி பரவாயில்ல விடு, நான் உன்னோட அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். அதே மாதிரி உன்னுடைய ஹஸ்பண்டை பற்றி நீ பயப்படணும்னு அவசியம் இல்லைப்பா. ஏன்னா அவனை நெப்டோலமஸ் யார், நம்ம ஆரஸ்டஸ் ஹெர்மியோன் கிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் பாருங்கள். நீ ஹஸ்பண்டை பற்றிலாம் ஒரி பண்ணாத, ஏன்னா அவனை கொல்றதுக்கு நாங்கள் ஆல்ரெடி பிளாட் போட்டாச்சு, நெப்டோலமஸோட டெத் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஹெர்மியோன் கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே ஃபீலியஸ்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஃபீலியஸ் யார், நெப்டோலமஸோட கிராண்ட் ஃபாதர். ஸோ இதை என்ன பண்ணுறாரு ஃபீலியஸ் அப்படின்னா, ஆரஸ்டஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணுறானே, நெப்டோலமஸை கொண்டுறணும்னு சொல்லி ஒரு பிளாட் போடுறான் இல்லையா, இந்த விஷயத்த தன்னுடைய கிராண்ட் சனுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நெப்டோலமஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துடலாம், ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி கொடுத்துடலாம். ஆரஸ்டஸ் உன்னை கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மெசேஜர் அங்கே வந்துடுறாரு. அந்த மெசேஞ்சர் கொண்டு வர நியூஸ் என்ன அப்படின்னா, நெப்டோலமஸ் கொல்லப்பட்டார், டெல்ஃபியில் நெப்டோலமஸை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மெசேஞ்சர் அந்த தாத்தா இருக்கார் இல்லையா ஃபீலியஸ், அவர்கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே அவனுடைய டெட் பாடியை கொண்டு வர்றாங்க. அப்புறம் ஃபீலியஸ் அங்கே இருக்கார். அப்புறம் அந்த கோரஸ் எல்லாமே ரொம்ப வருந்துறாங்க. இப்போது நம்ம காடஸ் இருக்காங்க இல்லையா, தீட்டஸ், அந்த தீட்டஸ் அப்படிங்கிற காடஸ் இருக்கிற டெம்பிளில் தான் இந்த பிளேயோடைய பிகினிங்கில் எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ரோமேக்கி ப்ரே பண்ணாங்க இல்லையா. இப்போது இந்த பிளேயில் காடஸ் தீட்டஸ் அப்படியே அப்பியர் ஆகிறாங்க. அப்புறம் அங்கே எல்லோரும் அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா, நான் நெப்டோலமஸ் இறந்து போயாச்சு. அவருடைய டெட் பாடி முன்னாடி ஃபீலியஸ் அழுகிறார், அந்த ஓல்டு மேன் அழுகிறாரு. அவர் ஒன்ஸ் ஹி வாஸ் அ கிங், சரி தானே. இப்போ கோரஸ் எல்லாருமே அழுகிறாங்க. இப்போ அந்த காடஸ் தீட்டஸ் எல்லாரையும் அழுகாதீங்க, மோர்னிங் பண்ணதெல்லாம் போதும், ஸ்டாப் மோர்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபீலியஸ் தன்னுடைய கிராண்ட் சன்னுடைய பரியலை ரெடி பண்ணுறாரு அந்த டெல்ஃபியில். இப்போ அங்கே பரி பண்ணணும். ஸோ ஏன் டெல்ஃபியில் இதை பரி பண்ணணும் அப்படின்னா, ஆரஸ்டஸுடைய தப்பான செயல்கள்னால தான் இப்போது நெப்டோலமஸ் இறந்துருக்காரு. ஸோ இதை ஒரு கமெமரேஷன் மாதிரி, ஒரு நினைவாக, ஏன்னா அவன் பண்ண தப்பு தான், அவன் ஆரஸ்டஸ் இதில் இன்வால்வ் ஆனால தான் அவன் அங்கே கொல்லப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீலியஸ் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபீலியஸ் தன்னுடைய ஒய்ஃப் தான் தீட்டஸ். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கிங் ஃபீலியஸ் அவங்களுடைய ஒய்ஃப் யார் அப்படின்னா தீட்டஸ். மோரோவர் அக்கிலஸோடைய அப்பா தான் ஃபீலியஸ்ன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ட் நெப்டோலமஸோடைய கிராண்ட் ஃபாதர் தான் ஃபீலியஸ். இந்த ப்ளே எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஃபைனலாக எல்லாம் அந்த பரியெல்லாம் ப்ராப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபீலியஸ் தன்னுடைய ஒய்ஃப் காடஸ் ஆகிட்டாங்க இல்லையா, தீட்டஸ், அவங்க தான் முன்னாடி அப்பியர் ஆனாங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்காக எங்கே ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணாங்க, அவங்க லவ் மேக்கிங்கில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண பிளேஸில் போய் மீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அங்கே திரும்ப அகெயின் தீட்டஸ் அப்பியர் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்கள ஏற்கனவே அவங்க காடஸ் ஆயாச்சு. இப்போ தன்னுடைய காட் மாதிரி அவங்க அங்கே கூட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. சரி, அப்படி கூட்டு போனோம். இப்போ 2 பேருமே காடஸஸ் ஆயாச்சு. அப்படி போகும் பொழுது அவங்களுடைய பையனால் அக்கிலஸாக அவர் பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது.
ஏன்னா எல்லாருமே இறந்து அந்த சோல் வந்து காட் அண்ட் காடஸஸாக மாறின மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கோரஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்கங்க. கோரஸ் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே, அதாவது கடவுளாக தான் இந்த இடத்துல வந்தாங்க இல்லையா, காடஸ் மாதிரி தான் தீட்டிஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபீலியஸும் காடாக மாறிட்டாங்க. ஸோ இந்த கோரஸ் ஃபைனலாக எப்படி சொல்லி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, கடவுள் சில விஷயங்கள் பண்ணத்தான் செய்வாங்க, கடவுள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே அன்பிரெடிக்டபிள், யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பிளே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, ஆண்ட்ரோமேக்கி அப்படிங்கிறது ட்ராஜன் உமனாக இருக்கிற ஒரு மெயின் கேரக்டர். அதனுடைய டைட்டிலே வச்சுருவோம், அவங்களுடைய டைட்டிலே. ஏன்னா அவங்க வந்து கேப்சர் பண்ணப்பட்டு ஸ்லேவ் பண்ணப்பட்டு ட்ரோஜன் வார் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள். இது வந்து 12th or 13th சென்ச்சுரியில் நடந்திருக்குங்க. மெயினாக இது ஃபோக்கஸ் பண்ணது ஆண்ட்ரோமேக்கியோடைய ப்ரெசன்ஸ், அப்புறம் அவங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ராஜிக் மூமெண்ட் நடந்தது அப்படிங்கிறதா யூரிபிடஸ் சொல்லியிருப்பாரு. இதான் இந்த பிளேயோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.